நிபுணர்கள் சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் நமக்கு சொல்லி தர்றாங்க. மதுவாது போதை மாத்திரம் உங்களுக்கு போதை இல்லை, அது அல்லாமல் உங்களுக்கு உடல் ரீதியாக உளவியல் ரீதியாக இந்த மொபைலுக்கு அடிக்ட் ஆகிறவர்கள் எத்தனை நபர்கள். சொல்றாங்க நம்ம தூங்கும் பொழுது பக்கத்துல வச்சு படிக்காதீங்க, அதனுடைய ரேடியேஷன் கதிர்வீச்சுகள் எல்லாம் தாக்குது, அதை தாக்குது நம்ம வச்சிருக்கிறோம். ஆனாலும் சொல்லிக்கிட்டே கையில தான் வச்சிருக்கோம். அது இல்லாமல் இன்னைக்கு போயிட்ட. அப்படி இந்த அளவுக்கு இருக்கிற பொழுது நாம என்ன செய்யணும்? தேவைக்கு அனாவசியம் எது, அத்தியாவசியம் எது என்பதை நாம சொல்லிக் கொடுக்கணும். இந்த காலத்திற்கு தகுந்தால் போல் நம்முடைய பிள்ளைகளை அப்டேட் பண்ணணும். இந்த காலத்திற்கு தகுந்தால் போல் அவர்களை நாம் தகவமைத்து கொடுக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதுல மிக மிக முக்கியமான ஒன்று, குர்ஆனையும் இந்த இறைவனுடைய சிந்தனையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் சிறு வயதிலே நாம் புகுத்தி விட்டால் அவங்க தவறான ஒரு பாதையை நோக்கி அவர்கள் பயணிக்க மாட்டார்கள். அப்படி இந்த கோடை விடுமுறையை நாம் குர்ஆனோடு கழிப்பது எப்படி என்று சொன்னால், அன்பானவர்களை, நம்முடைய பிள்ளைகளை நாம மதரசாவோடு நாம பயிற்றுவிப்போம். இன்னும் நம்முடைய பெண் பிள்ளைகளுடைய அந்த வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை முறை எப்படி போயிட்டு இருக்கு.